நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சபரிமலையில வருஷத்துக்கு 3 மாசம் தான் தொடர்ந்து நடை திறந்திருக்கும். மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயிலை திறப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்திருப்பாங்க. மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் காப்புல தான் இருப்பார். இது காலங்காலமா நடந்துட்டு வர நடைமுறை. இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர். சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்க. துருவ நட்சத்திரம். பத்மஸ்ரீ ஏ நாகப்ப செட்டியார் தோல் தொழிலின் முன்னோடி. மேலை சிவபுரியில் 1915 ஆண்டப்ப செட்டியார், செல்லம்மை ஆச்சி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். நாகப்ப செட்டியார் உலக தோல் வணிகத்துறையை தன் பக்கம் திருப்பிய தொழில் மேதை, லெதர் கிங் என்றே அழைக்கப்பட்டார். 1967 தோல் வணிகத்தின் மூலமாக மிக பெரும் அந்நிய செலாவணியை ஈட்டியதற்காக அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. உலகெங்கிலும் அவருக்கு அலுவலகங்கள் இருந்தன. குறிப்பாக லண்டனில் இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களுடைய மகள் ஏகம்மை ஆச்சி, மாப்பிள்ளை சிதம்பரம் செட்டியார் அவரது நினைவுகளை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்காணல். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளெல்லாம் நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். இது ஒரு புதிய பகுதி என்று சொல்லலாம். இந்த பகுதியினுடைய தலைப்பு துருவ நட்சத்திரம். அதாவது நமது நகரத்தார் சமூகத்தில் தோன்றி மிகப்பெரிய சாதனைகள் செய்து நம் நகரத்தார் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் பொதுவான பொதுவெளியிலும் சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய தொண்டுகளை செய்து மிகப்பெரிய தொழில் ஜாம்பவான்களை நேர்காணல் செய்கிற நிகழ்ச்சி. அவர்களை நாம் நேரடியாக சந்திக்க இயலாவிட்டாலும் அவர்களுடைய வாரிசுகள் இன்று நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்க இருப்பது, இந்த தோல் வணிகம் என்று சொல்கிறோமே, அதை நம் நகரத்தார் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் என்று சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆளுமை பத்மஸ்ரீ ஏ நாகப்ப செட்டியார் அவர்கள். அவர்களுடைய மகள், மாப்பிள்ளை இருவரும் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பெயர் சிதம்பரம். நான் மேலேஸ்வரிலிருந்து இப்போ பிறந்தது வைரவன் கோயில். நாகப்ப செட்டியார் வீட்டும் எங்கள் வீடும் பக்கத்து வீடு தான். அவர்கள் சிறு வயதிலிருந்தே சன்மார்க் சபை எங்கள் ஐயாக்கள் வகைகளோடு நெருக்கமாக பழகி அந்த தொடர்பில் எங்களுக்கு திருமணம் 1973 நடந்தது. பிகாம் படித்துவிட்டு பேங்க் ஆஃப் மேஜராக கோயம்புத்தூரில் வேலை செய்து வந்தேன் திருமணத்துக்கு முன்னாடி. அப்போ அவர்களுக்கு ஒரே மகள் என்பதால் அவருடைய நிறுவனங்களை பார்த்துக்கொள்வதற்காக நானும் அங்கே அவர்களுடன் இருந்து கம்பெனி நிர்வாகங்களை பார்த்து வந்தேன். அந்த காலகட்டத்தில் நீங்கள் 73 82 வரைக்கும் அவர்கள் இருந்தார்கள். ஸோ அவருடன் ஒரு 9 வருடம் எனக்கு பழக்கம். அவர்கள் கடும் உழைப்பால் உயர்ந்தவர்கள். வருஷத்தில் 6 மாதம் வெளிநாடுகளுக்கு அவர் செல்லாத வெளிநாடுகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய எல்லா வெளிநாடு, அந்த காலத்தில் வசதி இல்லாத போதே அவ்வளோ பயணம் செய்து தோல் தொழிலுக்காக பெரும் பாடுபட்டு நிறைய சாதனைகள் புரிந்துள்ளார்கள். அந்த வகையில் உங்களுக்கு உங்கள் ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷமான ஒரு பழக்கம். சரி, நீங்கள் இளம் வயதுலேருந்தே அவங்களை ஐயாவை நல்லா தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட என்ன மாதிரி இந்த தொழிலுக்கு வந்தாங்கிறத பற்றி சுருக்கமாக நீங்கள். 1915 பிறந்தது. சரி. 6 மாதத்தில் தகப்பனார் இறந்துட்டாங்க. மேலேச்சுவரியில் தகப்பனார் இறந்துட்டாங்க 6 மாதத்தில். அதுக்கப்புறம் தாய் வழி மாமாவோட அவங்க தான் முன்னோடியாக எல்லாம் இருந்து செயல்பாட்டு கொண்டு வந்தாங்க, வளர்த்தது. அப்புறம் அங்கேருந்து தாய்மாமன் 15வது வயசில் இதுக்கு சிலானுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 15வது வயசில் அங்கே போயிட்டு இந்த
வட்டி தொழில் அது அவங்க அதுதான் செய்துட்டு இருந்தாங்க. அதோட அந்த பழக்கங்கள் இருந்தது கொஞ்சம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு முன்னோடியான ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரி நம்ம வந்து தனி இதுவாக ஏதாவது பண்ணணும், எல்லாரும் பண்ணினதே நம்மளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மூலமாக அங்கே டிஎன் கஞ்சாவார்னு ஒருத்தர் இருந்தார், லெதர் டெக்னாலஜிஸ்ட். அவரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு சிலானில். அந்த பழக்கத்தோடு அவர் அங்கே டேனரியில் இருந்தார். அங்கே போக வர இருந்ததில் அவங்களுக்கும் அந்த லெதர் இது பிடிச்சி போச்சு. அந்த டெக்னாலஜி வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கலாம். ஆமாம், அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு டேனரி ஒன்று இவங்க கம்பளையார் வீடுன்னு கொப்பனாவட்டியில் அவங்களோட சேர்ந்து ஒரு இது ஆரம்பித்தாங்க. அவங்க கூட 5 பேர் சேர்ந்து அதை ஆரம்பித்தாங்க. அந்த தொடங்கும் போதே 5 பேரும். ஆமாம், 5 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 10,000 வாங்கி செட்டியப்ப செட்டியார் பூலாங்குறிச்சி அவங்க வீட்டில் 10,000 வாங்கி தொழில் ஆரம்பித்தாங்க அங்கே சிலானில். அது கெல்லன்யாங்கிற இடத்துல ஒரு சின்ன டேனரி எடுத்து இவர் இந்த கஞ்சாவாரோட இதில் வழிகாட்டில் தொடர்ந்து ஆரம்பித்து அது கொஞ்சம் பெருகி வர ஆரம்பிச்சது. அது உப்பு தோல் தான் அப்போ பகுதுனாங்க. அதை வந்து கொஞ்சம் பதப்படுத்தின தோலாக வாங்குங்கிறதுக்காக அப்புறம் ஒரு பெரிய டேனரி அது நல்லா வந்ததும் பெரிய டேனரி ஒன்று இருந்தால் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களே சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டி அது ஒரு வருஷத்துக்குள்ளே அதை கட்டி முடித்து அங்கே தோல் தொழில் ரொம்ப சிறப்பாக வந்துருச்சு. அப்போ அது கட்டடம் திறப்பு விழாவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், அங்கே இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சார். மினிஸ்டர் ஆனேன்னு சொல்லிட்டு இந்தியன் ஹை கமிஷனர், அவர் வந்து அங்கே இனாக்ரேஷனுக்கு வந்தவர். அவங்க ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த தோல் தொழிலை இங்கே மட்டும் பண்ணக்கூடாது, நல்லபடியாக நம்ம சொந்த நாட்டிலையும் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால அப்புறம் இங்கே சென்னை இதில் திண்டுக்கல்லில் வந்து ஒரு டேனரி ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இங்கே இந்தியாவுக்குன்னு வந்துட்டு முதல்ல தொடங்கினது வந்து திண்டுக்கல்லில் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மாட்டுத்தோல் பண்ணுறதுக்காக பல்லாவரத்தில் ஒரு டேனரி வாங்கினாங்க. வாங்கி அதில் கொஞ்ச நாள் பண்ணாங்க. அப்புறம் தோல் தொழில் நல்லா பெருகி வந்த உடனே நமக்குன்னு ஒரு இது இருக்கணும், கம்பெனி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா லெதர் கார்பரேஷன் சொல்லி எல்லாரும் ஆரம்பித்தாங்க சேர்ந்து. அது 1948 ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படி தோல் தொழில் பெருகிக்கினே வரும். அப்புறம் 57 முதல் ட்ரிப்பாக ஜப்பானுக்கு போனாங்க. ஜப்பானில் போய் அவங்கக்கிட்ட எல்லாம் அப்போ எல்லாம் ரொம்ப மட்டமான தோல்களை இங்கேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அங்கே போய் அவங்க அந்த சங்கங்கள்ல எல்லாம் அவங்களோட இதில் கமிட்டி சங்கம் அதில் எல்லாம் போய் இந்த மாதிரி நல்ல தோலாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், சப்ளை பண்ணுறோம், நீங்கள் அதை வாங்குங்க, கொஞ்சம் பதப்படுத்தினதை வாங்குங்க, இந்த மாதிரி அழுகின தோலெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க போய் எல்லாருக்கிட்டையும் பேசினதில் எல்லாரும் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டு இங்கே வந்த அப்புறம் ஜப்பான்லேருந்து அவங்க இங்கே வர்றதும் இங்கேருந்து அங்கே போகிறதும் அந்த மாதிரி இருந்தாங்க. வர்றவங்களே இங்கே மாடியிலே தான் தங்கிக்குவாங்க. அப்போது ஹோட்டல் வசதியெல்லாம் அவ்வளோவா இல்லை, கன்னிமரா ஹோட்டல் ஒன்று தான் இருந்தது. ஸோ எல்லாம் வீட்டிலே தங்கிக்குவாங்க. இங்கே 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கினாங்க. ஜாப்பனீஸ் தங்கி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் திருச்சியில் ஒரு டேனரி ஆரம்பித்தாங்க, திண்டுக்கல்லில் ஒன்று ஆரம்பித்தாங்க, அப்புறம் மாதாவரம், ரெட் ஹில்ஸு, அப்படியே தொடர்ந்து ஒரு 12 இது வந்துருச்சு டேனரிஸ், 12-13 டேனரிஸ் வந்துருச்சு. அது பெருகினே போக அப்புறம் லெதர் ஃபேர் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் டாக்டர் நாயுடம்மாவும் அப்பாவும் சின்ன ஆரம்பத்துலேருந்தே செம்புதா ஸ்ட்ரீட்டில் இந்த சிஎல்ஆர்ஐ இருந்தது, அப்போலேருந்தே அப்பாவும் நாயுடம்மாவும் ரொம்ப பழக்கம். சீஃப் சயின்டிஸ்ட் அவர். அவங்க 2 பேருமா சேர்ந்து அப்புறம் சிஎல்ஆர்ஐ பெருசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி சிஎல்ஆர்ஐ தொடங்கினாங்க. சிஎல்ஆர்ஐ தொடங்கினது அவங்க தான். ஆமாம், அப்பாவும் நாயுடம்மாவும் தான் ஆரம்பித்தது, தொடங்கினது.
அது நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. அப்புறம் அங்கேயே இந்தியாவில் இந்தியன் லெதர் ஃபேர் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பித்து லெதர் ஃபேர் ஆரம்பித்தாங்க. எல்லா தொழிலும் பாரிஸு இதில் எல்லாம் போயிட்டு வந்து ஹாங்காங் பாரிஸு ஃபேர் எல்லாம் நடந்தது பார்த்துட்டு வந்து இங்கே வந்து முதல்ல நம்மளும் ஒரு ஃபேர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஃபேர் ஆரம்பித்தாங்க இங்கே. அப்போ தான் அதுக்கு முன்னோடி. சரி. அப்புறம் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அங்கே மெஸ்ஸு ஒன்று வச்சுருவாங்க. அதை அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளோ நலம் பண்ணணுமோ எல்லா நல்லதும் பண்ணுவாங்க. மெஸ் வைப்பாங்க, அவன் தங்குறதுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு அவார்டு வந்தது, பத்மஸ்ரீ அவார்டு, ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லிட்டு. அப்போவே 7 crores எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1940 1967 60s to 70 was a golden period. 60 to 70 இது வந்து கோல்டன் பீரியட். இப்போ வந்து அவங்களுடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன தாய் மாமன்கிட்ட வளர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் நாலேஜ்லாம் இந்த அளவுக்கு அவங்க எங்கேருந்து எப்படி அவங்க எஜுகேஷன் வந்து கிட்டத்தட்ட 8வது 9வதுக்குள்ளே தான் படிச்சிருப்பாங்க. இங்கே அவங்க எங்கள் வீட்டுக்காரோட இதில் தான் படித்தாங்க, ஸ்கூலில் தான் படித்தாங்க, சன்மார்க்க சபை. ஆமாம், அங்கே படிச்சுட்டு அவங்க சிலானில் போய் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் டியூஷன் மாதிரி போயிருக்காங்க. போயிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பழக அவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் பேசுகிற இங்கிலீஷை விட அவங்க இன்னும் சிறப்பாக பேசுகிற மாதிரி வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்டைலிஷில் பேசக்கூடிய ஒரு வல்லமை அவங்களுக்கு கிடைக்கும். அந்த இது கூட ஸ்லாங் கூட அவங்க மாதிரி வரும் சில சமயம். அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் ஆகிட்டாங்க. ஸோ செல்ஃப் மேட் தான். செல்ஃப் மேட், ஒன் மேன் ஷோ தான் முக்கால்வாசி கிட்டத்தட்ட. சரி. பேசிக் என்ன வந்து சொல்கிறாங்க, நல்ல படம் வரைவாங்க, நல்ல ஆர்டிஸ்ட், அவங்க நிறைய போர்டு. அவ்வளோவா பழக்கம் எனக்கு தெரியல. ஹாபி மாதிரி பண்ணியிருப்பாங்க போல. மற்றபடி வந்து ஃபுல் டைமாக பண்ணல, ஒரு ஹாபி மாதிரி. சரி, ஹாபி மாதிரி பண்ண. இப்போ இவ்வளவு பிஸி ஷெட்யூலில் வந்து இப்போ நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் அது வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? எப்படி அவங்க ஃபேமிலிக்கு? இங்கே இந்த டேனரிஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் போவாங்க, திருச்சி, சேலம், திண்டுக்கல் எல்லா இதுக்கும். அப்போ நானும் எங்கள் ஆத்தாவும் ஒன்றா சேர்ந்து போவோம். போகும்போது நல்லாவே இருக்கும். நல்லா எல்லாமே சொல்லுவாங்க, டேனரிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. எங்கே எந்த இதுக்கு போனாலும் கூட்டிட்டு போவாங்க எங்களை. சரி. நீங்க வந்து ஒரு பெண் குழந்தைங்கிற மாதிரி இல்லாம எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே எல்லாமே கத்து கொடுத்தாங்க. வாப்பா போப்பான்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர வாமா போம்மான்னு எல்லாம் சொல்றது. சரி சரி. ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரியே தான் வளர்த்தாங்க. பிள்ளை கூட்டுற எண்ணம் இல்லை அப்பாவுக்கு. அது அந்த அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சு கரெக்டா அந்த காட்டை கிடையாது. அந்த இது வாரிசுனா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நான் பெத்த பிள்ளைய விட மற்ற இன்னொரு பிள்ளை வந்ததுங்கிறது அது புள்ள பூச்சியை பிடிச்சி காதில் விட்டுக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. எனக்கு இப்போ அப்பாவோட இது அவங்க இது வாரிசு வளரணுங்கிறது ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது பேத்தியாவது ஒரு பிள்ளைய கூட்டி பேத்தியை செஞ்சாதான் இந்த வீடு விளக்கெரியும். ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு ஆனா அப்பா வந்து அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. அப்பா நினைக்கலனாலும் அவங்க ஆங்கிள் அவங்க ரைட்டு, என் ஆங்கிள் நான் தப்பா போக கூடாது இல்லையா? என்னோட இது அப்புறம் செல்ஃபிஷான மாதிரி போயிடும். ஓகே ஓகே ரைட் ரைட். அது உங்களுடைய ஆங்கிள் வந்து நேமங்கோயில், இந்த நேமங்கோயில் பையனா வந்தா திருப்தியா இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்க்குறீங்க நீங்கள். சரி, பேத்திகளை செய்யணுங்கிறது ஆசை. ஆண்டவன் என்ன வழிகாட்டுறானோ தெரியல. சரி, ஓகே ஓகே. அதன் பிறகு வந்து அவங்களுடைய ஆன்மீக பக்கங்கள்னு எடுத்து பார்த்தா என்ன மாதிரி அவங்க சாமி கும்பிடுவாங்க, எப்படி அவங்களுடைய சாமி கும்பிட்றது என்ன? இங்கே பிள்ளையார் இந்த வீடு வாங்கும்போது முதல்ல வாடகை வீட்டில் இருந்தாங்க பக்கத்தில். அப்புறம் இந்த வீடு வாங்கினாங்க. வாங்கி ரீமாடல் பண்ணும்போது இங்கே ஒரு அரச மரம், சின்ன அரச மரம், ரொம்ப சின்னதாக இருந்ததும். அது வெள்ளை அரசு நல்லது, பிள்ளையார் வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடு வாங்கும்போது யாரோ. அதுக்காக பிள்ளையார் வச்சாங்க, நாகமும் பிள்ளையாரை வச்சாங்க. அது தினம் அதை போய் சாமி கும்பிடுவாங்க. மற்றபடிக்கு
ரொம்ப வெளி கோயிலுக்கெல்லாம் ரொம்ப போயிட மாட்டாங்க. தனியாக இதுக்குன்னு போகிறதில்ல. மனசில் எந்த நேரமும் சாமி எண்ணம் இருக்கும். ஆனால் வெளியில் இதுக்குன்னு கோயிலுக்கெல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது பிள்ளைங்களோட பேரைங்களோட சொல்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் வருவாங்க. பீச்சுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. பேரங்க சொன்னால் கேட்பாங்க, என்ன வர்றேன், எங்கே வேணாலும் வர்றேன்னு வருவாங்க. சரி சரி சரி. அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிலாக்ஸான காலகட்டம். ஆமாம், பிஸ்னஸில் இல்லாத காலகட்டங்கள். காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 11:30 12 ஆயிரம் வர்றதுக்கு. 11:30 மணி யூஸ்வலாகவே மினிமம். சரி 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 சரி. அதன் பிறகு வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 9 வருஷ காலம் இப்போ அவங்களோட சிறப்பியல்புன்னு நீங்கள் எந்த சொல்ல விரும்புறீங்க? அவங்க உழைப்பு, கடும் உழைப்பாளி, சைவ நெறிப்படியாக சைவம் தான் அவங்க வாழ்க்கை. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சைவ நெறியில் தான் அந்த ரொம்ப நேர்மையான இது பண்புகள். தைரியம், ரொம்ப தைரியசாலி. ஒரு அதாவது ஃபோர் சைட்டுமாங்கள்ல அது மாதிரி அவங்க நிறைய அந்த 65 குரோம் லெதர் கம்பெனி அவங்க வாங்கினாங்க. அது 100 வருஷம் ஆரம்பிச்சு பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பித்தது. சரி, இங்கே குரோம்பேட்டில் அந்த கம்பெனினால தான் அது குரோம்பேட்னு பேர் வந்தது. அவங்க 65 வாங்கி அதை அப்போவே இந்த காலனியெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு நிறைய மெஷின்லாம் இறக்குமதி பண்ணி பேட்டாவுக்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபோர் சைட் ரொம்ப எதிர்காலம் எப்படி இருக்குன்றது அதுக்கு தகுந்த மாதிரியான மோட்டிவேஷன்லாம் புதுசாக பண்ணியிருப்பாங்க. தொழிலுக்கு தேவையான அத்தனை இண்டஸ்ட்ரியும் உண்டு பண்ணிட்டாங்க. தொழிலுக்கு என்னென்ன மெஷினரிஸ் முக்கியமான சாதனை வந்து அப்போ வந்து அங்கே ஏலத்தில் தான் புரோக்கர்ஸ் மூலமாக தான் லண்டனில் வியாபாரம். ஸோ அவங்க வந்து லாபம் அவங்க நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஏலம் முறையை வந்து இவங்க போய் பிரேக் பண்ணது இவங்க தான். ஏலத்தில் வாங்கக்கூடாது, நேரடியாக எங்கிட்ட வாங்கன்னு டைரெக்டாக நாங்கள் கொடுக்குறோம், சப்ளை பண்ணுறோம். அப்படியே அந்த ஆக்ஷன் சிஸ்டத்தையே பிரேக் பண்ணி லண்டனில் போய் பண்ணுறதுங்கிறது அதுதான் இப்போ அவங்க அது இப்போ எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ நாங்கள் இந்த நூற்றாண்டு விழா வச்சோம் சிஎல்ஆரியில், அதில் கூட அவங்க மிஸ்டர் ரஃபீக் அஹ்மத் அவர் இப்போ தலைவராக இருக்கார். எல்லாருமே அதை பாராட்டுறாங்க, ரொம்ப பாராட்டுறாங்க. இது வந்து நீங்கள் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அவருடைய மோட்டிவேஷன் அந்த விஷயங்களை பற்றி இப்போ வந்து அதன் பிறகு நீங்கள் படித்தது உங்களுடைய இதை பற்றி சொல்லுங்கள். நான் படித்தது சர்ச் பார்க்கில் ஆரம்பித்தேன் என்னோடய படிப்பை. சர்ச் பார்க்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐடிக்கு போனேன் பியூசி. அங்கேருந்து WCCக்கு வந்தேன் பிஎஸ்சிக்கு. 2 வருஷம் முடியலே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்தோடனே வீட்டோட இருந்துட்டேன். அப்புறம் இவர் கம்பெனிக்கு அப்பப்போ கூட அப்பாவோட எங்கே போனாலும் வீட்டில் இருக்கும்போது அப்பாவோட நானும் போயிடுவேன் கம்பெனி. ஆமாம். அதன் பிறகு வந்து ஒரு கும்பாபிஷேகத்தை ஐயா நான் முன்னின்று பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஆமாம் 62 அப்பா தனியாக பண்ணாங்க அந்த கும்பாபிஷேகம். நம்ம மேலேஸ்வரி சிவன் கோயில் இங்கே பெரியமேட்டில் ஒரு வரசித்தி விநாயகர் கோயில் அவங்க நாராயணஜிட்டார் சேர்ந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அது கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டானே காமிச்சாங்க. அந்த பழைய கல்வெட்டெல்லாம் இருக்குது. அது இப்போ மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே ஊரில் ஹாஸ்டலில் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க, மாணவர் இல்லம்னு சொல்லிட்டு, நாகப்பா மாணவர் இல்லம்ட்டு. அதுக்கு வந்து காமராஜ் வந்து அடிக்கல் நாட்டி பக்தவச்சலம் வந்து திறந்து வச்சது. எங்கள் கல்யாணத்துக்கு வந்து MS சுப்புலட்சுமி வரவழைச்சு அப்போ கூட அவ்வளோ இங்கே வந்து யார் ரசிக்க போகிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 5000-6000 பேர் அப்போது 1973 வந்து அவ்வளோ பேர் வந்து கச்சேரி பிரமாதமாக பண்ணாங்க. அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுடைய கல்யாணத்தை செட்டிநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போய் இப்போ புதுசாக பண்ணுறதுக்கு சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக சில விஷயங்கள் அமைஞ்சதா, இல்லை எப்படி அவங்க வந்து லெதருங்கிறது நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்குள்ள எப்படி அவங்களால வர முடியும்? அப்போ தான் ஆரம்பித்தது போல் லெதர் அங்கே சிலான்லே அப்போ தான் அந்த உப்புத்தோல் அந்த இதுங்களை ஆரம்பித்து லெதர் டெக்னாலஜி அப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிருக்கு. அவரோட மோட்டிவேஷனும் இருந்திருக்கு அப்பாவுக்கு. இதோட இந்த குடுக்கல் வாங்கலெல்லாம் அவ்வளோவா இஷ்டம் இல்லை தான். நம்ம என்ன அவங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அந்த சமயத்தில். அந்த சமயத்தில் ஆமாம், அப்பா அப்பத்தா மட்டும்தான் இருந்தாங்க.
அப்பா இல்லை, கை காட்டுறதுக்கு யாரும் இல்லை, கை தூக்கி விட ஆள் இல்லை. அதனால் நம்ம எதுலையாவது வேறு எதுலையாவது நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி எண்ணம். இப்போ நாராயண செட்டியார் கேட்டாரா, நீங்கள் ஏன்னா அது ஏன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. நான் காசு இல்லாமல் சம்பாதிக்க நினைக்கிறேன்னு சொன்னாங்களோ. ஓ, காசு இல்லாமல் சம்பாதிக்க, அந்த மாதிரி காசு இல்லாமல் சம்பாதிச்சாங்க. ஆமாம், இவங்களோட சேர்ந்து அப்புறம் ஏதோ நல்ல விலைக்கு வந்துருச்சு எல்லாமே. அந்த ஏனாதியில் ஒரு இது கட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்போவே. எம்பி எலெக்ஷனுக்கு நின்னாங்க 67ல். அது தோற்று போச்சு. தோற்று போகலன்னு சொன்னால் அப்போவே வந்திருக்கும் மேலே வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த பகுதி இன்னும் முன்னேறி இருக்கும். அந்த எலெக்ஷனில் காமராஜே தோற்று போனார். எல்லாருமே அந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு காங்கிரஸ்லேருந்து திமுக மாறினது. அந்த வேவில் இவங்களுக்கு 9000 ஓட்டு தான் இவங்களுக்கு 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தா நல்லா அப்புறமாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்த ரொம்ப பெருசாக கொண்டு வரக்கூடிய ஒரு அது அடுத்தது இப்போ இவ்வளோ பெரிய வியாபார வெற்றிக்கு அப்புறம் அதுதான் அடுத்த ஸ்டெப்பாக இருந்திருக்கும். அது தோத்துட்டாங்கிறது. அதன் பிறகு வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ண காலகட்டத்தில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, இருந்திருக்கும். அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க? ஜென்ரலாக வந்து இப்போது சக்ஸஸ்ன்னு போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியரோ ஒரு சேஞ்சாக வரும்போது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றது. அது அவங்க ஆரம்பித்ததுலேருந்தே சக்ஸஸாக தான் போயிட்டே இருந்தது. 72 வரைக்கும் சக்ஸஸில் தான் இருந்துச்சு. 72க்கு அப்புறம் ஒரு ரிசெஷன் வந்தது. அந்த ரிசெஷனில் கொஞ்சம் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. அதுவும் பேங்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எதிராக அது திடீர்னு இப்போ கிரெடிட் அந்த கடன்லாம் குறைச்சிட்டாங்க. கிரெடிட் ஸ்குவீஸ் மாதிரி வந்து கிரெடிட் ஸ்குவீஸ்னு ஒரு பாலிசி வந்ததில் அது எல்லாருக்குமே அடிபட்டது தான். சில சமயம் லேபர் பிரச்சனையும் வந்தது. ஆனால் அவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதை பற்றி வந்து வருத்தப்படுறது அந்த செட்பேக் அதனால ஒன்றும் கவலைப்படலை. அதை பற்றி காய்க்கிற மரம் தான் கல்லடி படம், இதுக்காக கவலைப்படக்கூடாதுப்பா அப்படிம்பாங்க. ஓ சரி சரி சரி. உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு உங்களுக்கு. அதுக்கு இறுதி காலத்துலையா? ஆமாம், ஒரு சுகர் கொஞ்சம் பிபி வந்துருச்சு. ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க அப்பாவை. சரி. ரொம்ப அங்கே ஒரு இது அந்த ஏலம் இதை உடைச்ச பிறகு அங்கேயே இந்த ஆஃபீஸ் செட் பண்ணாங்க. யூகேலையும் இதுலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் 2 இது ஆஃபீஸ் செட் பண்ணி அவங்களே அந்த வெள்ளைக்காரங்களையே அங்கே வச்சு வேலை வாங்கி எல்லாம் பண்ணாங்க. அவங்க விரும்பி பண்ணாங்க அப்பாவுக்காக. எல்லாரும் ஃபாரினர்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி அப்பாட்ட ஒரு விருப்பத்தோடு தான் நடந்துக்குவாங்க எல்லோரும். ஒவ்வொரு அந்த லெதர் ஃபேர் சமயத்தில் ஜனவரி 31 இங்கே பெரிய டின்னர் ஒன்று நடக்கும் எவ்ரி இயர். அது ஃபிக்ஸட் டேட்டு. ஜனவரி 31 வந்தால் இங்கே பெரிய டின்னர் நைட்டு 600-700 பேருக்கு நடக்கும். அங்கேருந்து வர்ற அவ்வளோ பேரும் இங்கே வருவாங்க. சரி. அதன் பிறகு வந்து இப்போ இந்த குரோம்பேட்டைங்கிற பேரே வந்து இந்த நிறுவனங்களால் தான் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது. அதை பற்றி அதான் குரோம் லெதர் கம்பெனி ஆரம்பித்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பித்தது. அப்போவே அது குரோம்பேட் பேர் வந்துச்சு. இவங்க வாங்கினது அவங்க ஒரு லேடி இருந்தாங்க விடோ, அவங்ககிட்டேருந்து இவங்க 1965 இவங்க வாங்கினாங்க அந்த கம்பெனியை. குரோம்பேட் பேர் வந்து 100 அது அப்போவே வந்துருச்சுல்ல. 1900 என்னமோ அவங்க ஆரம்பித்தது. நகப்பா நகர் நாங்கள் அது பிளாட் போட்டு விற்றது. சென்டினரிக்கு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணோம், அப்பாவோட புக்கு, அந்த பயோகிராஃபி. அந்த யூடியூப்பில் வருது. இனாக்ரேஷன் ஆஃப் பத்மஸ்ரீ நாக செட்டியார் பயோகிராஃபின்னு போட்டாவர். அதன் பிறகு பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வந்ததுங்கிறத பற்றி. பத்மஸ்ரீ வந்து 67 வந்தது. அப்போ தான் எலெக்ஷன் இருந்தது. இது எலெக்ஷன் வந்தபோது எல்லோரும் பிரச்சாரத்துக்கு போனபோது அப்பாவும் போயிருந்தாங்க. இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வந்தது. அப்போவே இது எலெக்ஷன் தோற்று போகுமோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒன்று வந்தால் ஒன்று போகுங்கிற மாதிரி அப்படியே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு இது ஒரு சின்ன வருத்தமாக 68 தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ணாதுரை சிஎம் அவங்களும் எக்ஸ்போர்ட்டுக்கு விருது கொடுத்துருக்காங்க.
வேறு அந்த அதுபோக நிறைய அந்த ஏற்றுமதி கழகத்தில் அவங்க ரொம்ப வருஷம் தலைவராக இருந்தாங்க, லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு. அதில் தலைவராக இருக்கும்போது நிறைய இப்போ கொள்கை முடிவுகள்லாம் இவங்களை கலந்து தான் மத்திய அரசு நிறைய முடிவுகள் எடுத்து தோல் தொழிலுக்குன்னு நல்ல உதவியாக இருக்க மாதிரி நிறைய கொள்கைகள் பாலிசி டிசிஷன் அது சிஎல்ஆர்லேயும் இவங்க முக்கியமான பங்கு. இவங்க தான் அங்கே சேர்மன் ஆஃப் கவர்னிங் கவுன்சிலு. அங்கே பெரிய ஸ்டேட்டு அங்கே வந்து ஒரு அருங்காட்சியகத்துக்காக ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. தோல் பொருட்கள், பழைய காலத்து தோல் பொருட்களுக்கான இது மாதிரி மியூசியம் மாதிரி. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 88 முழு உருவ சிலை திறந்துருக்காங்க. அந்த பில்டிங்கும் கார்னர்லேயே திறந்துருக்காங்க. சரி சரி ஓகே. இப்போ வந்து இப்போ ஐயாவுடைய வாழ்க்கையை வச்சு யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, அதை பற்றி? யங்ஸ்டர்ஸ்க்கு நேர்மையாக இருக்கணும், பேசிக்காக அடிப்படையில். ஆமாம், உழைப்பு உழைப்பால் உயர்வு தரும்பாங்க. அது உழைப்பு, விடாமுயற்சி, ஃபோர்சைட்டு. இது இருந்தால் அந்த அளவுக்கு சைக்காலஜி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் இது லேபர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சைக்காலஜி கொஞ்சம் முக்கியம். லேபரை நல்லா ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படியும் சில பேர் கொஞ்சம் இதுவாச்சு, அது ஒரு செட்பேக்கு. ஒரே ஏத்தமாகவே இருக்க முடியாது இல்லையா எல்லாரும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க முடிவுகள் ப்ளஸ் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இதன் பிறகு வந்து இந்த தொழில் வந்து ஒரு இறங்கு முகத்துக்கு வந்தது. இதுக்கு பிறகு நீங்கள் என்ன வந்து மற்ற விஷயங்கள் என்ன செய்கிறீங்க இதை பற்றி? நாங்கள் இந்த லெதர் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் லெதர் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். அது கொஞ்சம் இன்னும் செட்பேக்கில் தான் இருக்குது. இப்போ நடுவில் இந்த கொரோனா நிறைய இருக்குது. கொரோனாவில் 2 வருஷம் எல்லாருக்குமே கொஞ்சம் லாக்டவுன் வந்ததுனால பிஸ்னஸ் அவ்வளோ பிக்கப் ஆகலை. திருச்சியிலையும் கொஞ்சம் பண்ணுறோம் லெதர் குட்ஸு, திருச்சி ஏர்போர்ட்டுக்கிட்ட. அதை விடாமல் பண்ணணுங்கிறது ஒரு இது. அப்பாவோடைய பிஸ்னஸை விடாமல் தொடர்ச்சியாக பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் பண்ணிட்டு. சரி, உங்களுடைய வாரிசுகள் இந்த தொழிலுக்கு வர்றாங்களா? அவங்களுக்கு அந்த தொழிலில் தான் இருக்காங்க, வேற பார்த்துட்டு இருக்காங்க 2 பேருமே. ஓகே. ஐயா பற்றி சொன்ன ஆயா பற்றி சொல்லு. ஆமாம், அவங்க பிறந்தது வேந்தன்பட்டி. மாமா மகளைத்தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா. சரி. வருஷத்தில் 6 மாதம் அப்பா வெளிநாடு போயிடுவாங்க. வெளிநாடு இங்கே டெல்லி, பாம்பேன்னு ஒவ்வொரு இதுக்கும் மீட்டிங் அது இதுன்னு போயிடுவாங்க. தனி ஒரு ஆளாக வீட்டை நிர்வகிகம் பண்ணிக்கிட்டு. ஆமாம், எல்லா இதுவும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க வீட்டை பொறுத்தவரைக்கும். ஆமாம், அது ஒன்று. அதன் பிறகு ஐயோட மறைவுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்களில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கிறது வந்து? அது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாங்க. பட் மகளுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் 38 வருஷம் இருந்தாங்க. ஆமாம், ஃபுல் சப்போர்ட்டு எங்களுக்கு. 28 வருஷம். 28. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிக்கு பின்னாடி அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா எங்கள் அப்பா இந்த அளவுக்கு இருக்க முடியாது. எங்கேயும் வெளிநாடு போனதில்லை எங்கள் ஆத்தா. சிலான் போயிட்டு வந்தாங்களே தவிர மற்றபடிக்கு அப்பா போகும்போது எந்த வெளிநாட்டுக்கும் போனதில்லை. அப்பா போகாத நாடு இல்லை. எங்க ஆத்தா போகவே இல்லை எங்கேயும். சரி. அதுக்காக வருத்தப்படவும் இல்லை. அவங்களுக்கு வந்து இங்கே வீட்டை வந்து ஆமாம், வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்கள ஆனால் அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஆத்தாவையும் என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன தேவையோ உடனே அது அங்கே ஆஃபீஸில் சொன்னால் எங்களுக்கு வந்துடும் வீட்டுக்கு. ஸோ நாங்கள் எதுவும் கஷ்டப்படலை. அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே தவிர நான் எந்த வகையிலையும் கஷ்டப்படலை. ஏன்னு பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் நல்லா தான் வச்சுருக்காங்க. நான் பிள்ளை விட்ட விரும்பலை, எல்லாம் நீ தான் பார்க்கணும், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய்யின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அது என்னோட எண்ணம் வந்து அப்பா பேர் விளங்கணும், நல்லா விளங்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த ஒரு புதுசாக ஒரு முயற்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பற்றி விஷயங்களை இப்போ ஆட்சி அண்ணன் சொன்னாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து எப்படின்னா இவங்க சொல்கிற விஷயத்தில் ஒன்று தான் எதுனா கடினமான ஒரு உழைப்பு, ஃபோர்காஸ்டான ஒரு திங்கிங், இது ரெண்டும் இருந்ததுன்னா எப்படி ஐயா மாதிரி ஒரு
அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த லெதருங்கிறது ஒரு புது விதமான ஒரு தொழில்களை வந்து அதில் ஒரு ஸ்டாராக ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநராக சிறக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எந்தூசியாஸ்டிக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். துருவ நட்சத்திரம் இந்த பேட்டி எடுத்ததுக்கு மிக்க நன்றி.